ஷாலம்ல இருந்து வந்திருக்கேன். என்னுடைய போராட்டம் ஒரு 3 வருஷம். ஐயா நினைக்கிறேன் என்னோட மூச்சு இருக்குயா. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க என்னோட ஹார்ட் பீட் ஷார்ட் அடிக்குதுன்னு. அதெல்லாம் ஒன்னியா தைரியமா இருங்க. நான் ஒன்னே ரொம்ப இங்க வர்றதுக்கு நான் 9ஆம் தேதி வந்து கிளம்பி வந்தோம். அதாவது ராஜேந்திர ஐயா வந்து பாக்குறதுக்கு. ஏன் இதை சொல்றேன்னா இது உண்மை சத்தியம். இது இப்படி ஒரு ஆன்மா நமக்கு இங்க கிடைச்சதுல நம்மளாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. இது அப்படி ஒரு புண்ணியம். ஸோ நான் 3 வருஷமா நான் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் இந்தியாவுக்கு வரணும், உங்களை பார்க்கணும், யூடியூப்ல பார்த்தோன்னு இப்படி ஒரு நம்மளுக்கு குரு இருக்காங்க, நம்ம போய் தேட தேவையில்ல, கிடைச்சிட்டாருன்னு நான் போகணும்னு பேசி முடிக்கிறப்ப அந்த கொரோனா வந்து தடுத்தது ஐயா. அப்படியே பல எண்ணத்துல இருந்தேன், இதுல இருந்து நான் எப்படி வெளியாகிறது அப்படின்னு. அதே நேரத்துல யூடியூப்ல பார்க்கும்போது நாங்க எங்களோட குரூப்னு ஒரு இது இருக்கு. அதுல திடீர்னு வந்து ராஜேந்திரன் ஐயாவோட ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. என்ன உள்ள ஒரு பூரிப்பு என்னன்னா, ராஜேந்திர ஐயான்றது ஏன் அவர் ஐயான்றன்னா அவர் இப்படி தெரியும். நாங்க வந்து எல்லாம் ஒரே எஸ்டேட்ல இருந்தவங்க. இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வாய்ப்பான்னு நான் உடனே கால் பண்ணிட்டேன். அவருக்கு தெரியல. எங்க அப்பா பேரு காளியண்ண கவுண்டரு பெருமாய் அப்படின்னு வெத்தலை வைக்கிறவருன்னு. இதான் உண்மை ஐயா. அக்கா நீங்களா ராமாயோட அக்காவா அப்படின்னாரு. ராமாய் அங்க இருக்காங்க, என் தங்கச்சி வந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு உங்களோட சிசிய பிள்ளை அங்க உருவாக்கிட்டாரு. அப்புறம் தான் நாங்க அந்த குரூப் நான் குரூப்ல எனக்கு சேர முடியலன்னா நான் கிளம்பி இங்க வரேன்னு நினைக்கும் போது வந்துட்டோம். பத்துக்கேஜா வந்துட்டோம். திங்கக்கிழமை அங்க வந்து ராஜேந்திர ஐயாவை கோயில்ல மீட் பண்ணணும் கண்டிப்பா நீங்க. ஆனா என்னோட நேரம் என்னமோ தெரியல. அந்த விடிக்கால படுத்தோம். எனக்கு சில விஷயம் அதான் சொல்றீங்களே என்னமோ நடக்குதுன்ட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. விடிக்கால திரும்ப வந்தோம், ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மக வந்து உடனே கூட்டி போயிட்டாங்க. ஏன்னா மகனும் மகளும் பெருமைக்கு சொல்லல, 2 பேரும் ஒரு டாக்டர். இல்லம்மா முடியாது, நாங்க உங்களை கொண்டு போறோம். நான் வந்து ஷாலாம்ல இருக்கேன். நான் வந்தது இங்க வரணும் அப்படின்னு. ஆனா என்னோட தவிப்பு வந்து ஏன் எனக்கு இவ்வளவு தடங்கல. நான் உங்களை 3 தடவை நான் கிளம்பி போகல. மேபி நான் குடும்பத்தை விட்டு வெளியாக போறேன்னா, இல்ல குடும்பத்துல இருக்க போனா, இல்ல என் உயிர் போதா. இது உண்மைதான் இப்ப நடந்தது. அது யாருக்கு தெரியல. தங்க இருக்காங்க கூட, ஏன்னா அவங்க கூட தான் நான் வந்தேன். ஸோ இதெல்லாம் நடந்து வந்து என்ன அறியாமலே ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அப்ப உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம். நேரா ஐயா கிட்டே பேசுமே, ஐயா இந்த உயிர் இருக்குமா அப்படின்னு. அப்புறம் நான் திரும்ப மக வந்து ஒரு 2 நாள் சென்று இல்ல ஹாஸ்பிட்டல் போய் மெடிக்கல் சென்டர் போய் செக் பண்ணோன்னு உடம்புல ஒரு கரண்ட் குட்டி விட்டுட்டாங்க 24 மணி நேரம். ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா ஷார்ட் பண்ணுது. அப்படின்னா நான் பாருங்க, இன்னைக்கு எனக்கு நீங்க என்னோட ஆன்மான்றது நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ள பயம் வந்துருச்சு ஐயா. 2 பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க எங்கேயும் போக கூடாது, உங்க கூட நாங்க இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு தெரியலன்னு. அப்ப அங்க உள்ள டாக்டர் சொல்லாங்க டிராவல் பண்ணக்கூடாது. பாருங்க எனக்கு தடங்கள் இப்படிதான் வருமோ, நான் பார்க்க மாட்டேன்னா, உங்களை பார்க்காமயே நான் போயிருவேனா அப்படின்னு. அதையும் மீறி 1 வாரம் மருந்து, இப்பயும் கையில மருந்து எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கு. வலி வந்தா மருந்து போட்டுருங்க. 1 வாரம் மருந்து எடுத்து அப்புறம் பிள்ளைங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு தயவு செய்து எனக்கு இதை கொடுங்க, எப்படியாவது நீயாவது கூட்டி போமான்னு. ஏன்னா பிள்ளைங்க டிராவல் பண்ண வெளியூர் போயிட்டாங்க 2 பேரும் அவங்க வேலை விஷயமா. ஒரே முடிவு பண்ணையா போய் பார்த்தே ஆகணும். நீங்க சொன்னீங்கல்ல இந்த உயிரை இருக்கணும்னா, நம்ம இந்த ஆன்மா இதுல போகணும்னா அந்த உயிர் இருந்தா நம்ம போவோம், இல்லைன்னா இல்லைன்னு. அப்புறம் ஒரே முடிவு பண்ணி நான் என்னோட அக்கா பிள்ளைக்கு 2 பேர்த்துக்கிட்ட எப்படி நம்ம போறது, நம்ம பஸ்ல, அதாவது என்னோட குரூப்பு கூட நான் 3 நாள் இங்க எல்லாம் போட்டுட்டோம். ராஜேந்திர ஐயாடு சொல்லிட்டேன். ராஜேஸ்வரி என் பக்கத்துலயே இருக்காங்க. அவங்கதான் அவங்களுக்கு தேடுறேன்னு எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு அளவு தெரியும். அப்ப எல்லாத்தையும் முடிச்சு நான்
வந்துருவேன் வருவேன் அப்படின்னு அக்கா பிள்ளைகிட்ட தான் கேட்டேன். என்னை வந்து கூட்டிட்டு போயா, எனக்கு தெரியாது டைம் எப்போ என்னன்னு தெரியாது. ஆனா ஐயா வராருனால இன்னும் பல விதத்துல என்னோட எண்ணம் போயே ஆகணும். இந்த உயிர் இருக்குதுன்னா நான் போகணும். என்னோட பிரார்த்தனை அதுதான் ஐயா. அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்து காலையில வந்து சேர்ந்தோம். இப்பயும் இங்கேயும் வந்து நான் பேசணும்னு என்ன அறியாமலாதான் நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐயா. அன்பே சிவம் மனமே குரு, இதுதான் என்னோட மனசுக்குள்ள போடுது. மனித வாழ்வு இருக்குதும்மா. பிறக்கும்போது நம்ம போன பிறவியில் இதுதான் இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்லிப்பு எழுதிக்கிறோம். நம்ம செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பு எழுதிக்கிறோம். அந்த ஸ்லிப்பை குழந்தை தாயினுடைய கர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காது ஓரம் குழந்தை கை வச்சுக்கின்னு தாயினுடைய வயிற்றில் அந்த தண்ணியில் ஆடிக்கின்னு இருக்கும். இப்படி தான் ஆடின்னு இருக்கும். அதனுடைய இதை பார்த்தீங்கன்னா ஓம் வடிவில் தான் இருக்கும். அப்போ அது தாய்கிட்ட பிறக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் இந்த உச்சி ஓப்பனில் தான் இருக்கும். அதனால தான் குழந்தைங்க பிறந்தா தொட்டிங்கன்னா தலை கொல கொலன்னு, எல்லா இடம் கல் மாதிரி இருந்தாலும் அந்த உச்சி மட்டும் கொல கொலன்னு இருக்கும். ஏன்னா அது பிறக்கிறதுக்கு முன்னே கூட்டினது, மீதியெல்லாம் முன்னாடியே ரெடி ஆகிட்டு வந்து. அப்போ அது ஏன் அந்த இடம் மட்டும் கொல கொலன்னு இருக்குது அப்படின்னா அப்போ தான் ஆன்மா போய் போடுது. அப்போ தான் நம்ம எழுதுன நமக்கு என்ன இந்த பிரிவில் எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம போன பிரிவில் எழுதுன ஸ்லிப்பையும் வச்சுக்கின்னு தான் மூடிக்கிறோம். இது மூடின உடனே தாயினுடைய கர்ப்பத்தில் நம்ம இருக்க முடியல. ஏன்னா காற்று தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது தாயினுடைய சுவாசம் தான் நமக்கு தொப்புள் வழியாக போகுது. இந்த தொப்புள் வழியாக மேலே வந்து உச்சி வழியாக அது வெளியே போகுது. வெளியே போகும்போது அந்த கர்ப்பத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம். அந்த கடைசி காலம் பிறக்கும்போது இந்த உச்சியை மூடின உடனே அந்த தொப்புளில் அந்த காற்று போன உடனே அந்த தொப்புளில் இடிக்குது போல வெளியே. இடிக்காத்தால் என்ன பண்ணுறோம், அப்படியே தலை கவுறோம். அப்போ தலையும் கையும் முதல்ல வெளியே வருது. அந்த காற்று இடித்து 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 தான் தள்ளுது. அப்போ எந்த தாயும் குழந்தைய பெற்றுக்கல, குழந்தையாக தான் வெளியே வருது. அது வந்த பிறகு அந்த தொப்புல கட் பண்ணுறோம். தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவை கட் பண்ணுறோம். இந்த உறவை கட் பண்ண உடனே அது முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு உயிரும் இல்லை, சாகவும் இல்லை. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், பிண்டம்னு சொல்கிறோம் இல்லை. அப்போ டாக்டரோ இல்லை வைத்தியம் பார்க்குறவங்களோ அதுக்கு ஒரு தண்ணி தெளிச்சியோ அது ஒரு தட்டு தட்டினா ஆணுது. அந்த அது அன்னைக்கு வாய் திறந்த வாய் உயிர் போகிற வரைக்கும் ஆன்னு சொல்லிக்கினே இருக்குது. உயிர் போகும்போது தான் ஆன்னு போயிடுது. அதனால தான் அந்த கவர் போட்டு கட்டுறது, வெத்தலை மடிச்சு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறோம் செத்த பிறகு. அப்போது அன்னைக்கு புகுந்த ஆன்மா எப்படிப்பட்டது, அது நல்லதா கெட்டதா, அது இந்த உலகத்தில் வாழ வந்ததா, என்ன சாதிக்க வந்ததா, இல்லை கொல்ல வந்ததா, இது தெரியாது. அன்னைக்கு புகுந்துடுச்சு. அது உள்ள புகுந்துட்டு அதுலேருந்து இது வரைக்கும் நம்மளை ஏக்குது. இது என்ன பண்ணிச்சு, இது மட்டும் ஏக்கலை, இது என்ன பண்ணுது, அது ஒரு குழந்தைய பெற்றுறது உள்ள. அதுதான் மனம். அப்போது இந்த மனம் செயல்பாடு தான் உலகம். மனம் இல்லைன்னா உலகம் இல்லை. ஆன்மாக்கும் மனத்துக்கும் இது கிடையாது. கடவுளுக்கும் ஆன்மாக்கும் தான் தொடர்பு. ஆனால் இந்த மனசு நன்மையும் செய்து தீமையும் செய்து இந்த ஆன்மாவால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நீ ஒரு குழந்தை பெற்று வச்சுக்கிற, சில குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா இருக்கும், சில குழந்தைங்க துஷ்டமான குழந்தைங்களா இருக்கும். ஆனால் அந்த துஷ்டமான குழந்தை நல்ல தாய் தப்புனுக்கு பிறந்திருந்தா கூட அந்த தாய் தப்புனால அதை அடக்க முடியாது, கேட்காது சொன்னான். அப்போ அது பண்ணுற தவறெல்லாம் உங்களை வந்து சேரும். ஊரில் உங்களை தானே திட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த மனம் செய்கிற தவறெல்லாம் ஆன்மா சுமக்குது. இது பிறப்பினுடைய ரகசியம். இது தெரிஞ்சால் தான் நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு தெரியும். இல்லைன்னா தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது என்னென்ன அட்டுழியங்கள் இந்த மனம் பண்ணிச்சோ இவ்வளவும் இந்த ஆன்மா தூக்கின்னு சுமக்குது பிறப்பில். அப்போ பிறந்த உடனே திருப்பி அது ஏக்கத்துக்கு வருது. ஏக்கத்துக்கு வரும்போது எவ்வளவோ நல்லதையே யோசிக்குது, ஆனால் நடக்க மாட்டேங்குது, தீமையே நடக்குது. இந்த தீமையே நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது எழுதி வச்சுக்கணும் அந்த லிஸ்ட்டு. இப்போ ஒருத்தக்கிட்ட ஒரு இதை கொடுத்து படிப்பான்னா அதில் எழுதிக்கிற மாதிரி தானே அவர் படிக்க போகிறாரு. அப்போது அந்த லிஸ்ட்டு படி தான் நம்ம வாழ போகிறோம்.
அப்போ அந்த லிஸ்ட்டு படி தான் உலகத்தில் வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ஆன்மாவுக்கு மட்டும் அந்த எண்ணம் இருக்குது, நம்ம போகணும், நம்ம பார்க்கணும், நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது கட்சிக்குது. ஆனால் அந்த பாழா போன மனம் விட மாட்டேந்த, தடை போட்டுக்கினே இருக்குத, ஒவ்வொன்றிலையும் அதுமே நம்மளை சிக்க வைக்குத. ஆனால் அந்த ஆன்மா மட்டும் அடிச்சுக்குது, ஐயோ 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 நான் போகணும், நான் பார்க்கணும், நான் அடையணும்ன்ட்டு. இந்த பாழா போன மனம் விட மாட்டேங்குது, நீ போகக்கூடாது, நான் போனால் தான் போகணும் நீ அப்படின்னு இது சொல்லக்கூடும். ஆனால் அதனுடைய கண்ட்ரோலையும் மீறி நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்க பாரு, இது இறைவனுடைய அருள், இது இல்லைன்னா வர முடியாது இல்லையா? அதனால நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. மனுஷனுக்கு 15 மூச்சு ஒரு நாளைக்கு. இந்த 15 மூச்சு ஒரு நாளைக்கு ஓடிக்கணும்னா அது லிமிட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் 15 மூச்சு ஓடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை ஒவ்வொரு மாதிரி. இதில் அதிகமாகி போயிடும். அதிகமாகி போது 80 வயசில் வாழ வேண்டியவங்க 50 வயசுல செத்து போயிடுவாங்க. ஆனால் இந்த மரணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. மரணம் எது அடையுது அப்படின்னா உடல் தான் மரணம் அடையுது, உயிர் மரணம் அடைஞ்சதே கிடையாது. இப்போ நீங்கள் போட்டுன்னு இருக்கிற துணி நல்ல துணி, எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அதை தான் விரும்பி போடுவீங்க. ஆனால் அது கந்தல கிழிஞ்சு போன பிறகு அதை போட்டுக்கின்னு போவீங்களா ஃபங்க்ஷனுக்கு, வேற எடுத்துப்பீங்க. இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த உடலாகப்பட்ட சொக்காவை கைட்டி போட்டுட்டு வேற சொக்காடு, இதுதான் மறுபிறப்பு. அப்போ அந்த சட்டை எதை போட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி அது நடந்துக்குது. இந்த சட்டை போட்டு நிற்கும் போது இதுக்கேற்ற மாதிரி நடந்தது இல்லையா? அதனால அழிவுன்றதே உங்களுக்கு கிடையாது. உங்கள் உடலுக்கு தான் அழிவு, உங்கள் ஆன்மாவுக்கும் மனசுக்கும் அழிவே கிடையாது. அதை அடைஞ்சே தீருவீங்க. எப்போ அந்த ஏக்கம் வந்துடுதோ அதை அடைஞ்சே தீருவீங்க. சில பேருக்கு என்ன தோணும்னா, நமக்கு எதுக்கு அந்த வீணு வேலைலாம், நம்ம ஏதோ சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம நிம்மதியாக இருந்துட்டு போகலாம், நான் கடவுள் ஞானம் யோகம் இதெல்லாம் நமக்கு என்னத்துக்குன்னு போகிறவங்க உண்டு. சில பேர் அதில் போய் தொழில் பொழப்பாக்கிக்கணும்னு வர்றதும் உண்டு. இப்படி பல விதமாக ஜனங்களை ஏமாத்துறதும். அது ஆன்மீகத்தில் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், உன்னால் முடிஞ்சா சத்தியத்தில் போக முடிஞ்சா போ. ஏன்னா தெய்வம்ன்றது சத்தியத்தில் இயங்கிறது, உண்மைக்கு இயங்கிறது. பொய் பொருட்டு ஏமாத்தல் இதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட பாதையை அந்த தெய்வத்தை வழிபடணும்னா நீ சத்தியத்தில் நிற்கணும். முதல்ல எண்ணெயும் தண்ணியும் கலக்குமா, ஒன்றாகுமா? ஆகவே ஆகாது. ஆனால் உனக்கு ஆசை எண்ணெயில் கலந்தோன்னா நம்ம அப்படின்ட்டு. அப்போ நீ எண்ணெயாக மாறணும், மாறினா தான் ரெண்டும் ஒன்றாகும். நீ எண்ணெயா, அது எண்ணெயாகவும் நீ தண்ணியாகவும் தான் எப்பவுமே சேர முடியாது. சேர முடியுமா? முடியாது. அப்போ நீ எண்ணெயா உன்னை மாற்றிக்கணும். மாற்றிக்கினீங்கன்னா நீ அதோடு சேர்ந்துட்டேன்னா தெரியாது. அது மாதிரி தன்னை தான் மாற்றிக்கணும். நான் கடவுளை அடைவேன், என்னால் முடியும், நான் சுத்தமானவோ, எனக்கு இறைபக்தி உண்டு, அது என்ன சேர்த்துக்கும் அப்படின்ற நினைவோட வாழுங்க. வாழுங்காலம் வரைக்கும் அது உங்களை ஒரு நாள் நல்ல வழிக்கு கொண்டு போகும். நார்வே, டென்மார்க்கு, கனடா, இலங்கை, இங்கிலாந்து, இது மாதிரி பல நாடுகள், பெல்ஜியம், நிறைய நாடுகளில் குறைஞ்சது ஒரு 30 நாடுகளில் சீடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் 30 நாடுகளில் சீடர்கள் இருந்தாலும் இந்த மலேசியாவில் இருக்கிற சீடருங்க மாதிரி உலகத்தில் எனக்கு அங்கேயுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ சீடர்கள் இந்த மலேசியா மண்ணில் உருவாகிருக்கிறது. இந்த மலேசியா வந்து நான் இறைவனை மன்றாடி கேட்பேன், இந்த மலேசியா மக்கள் எந்த குறையும் இல்லாமல், எந்த நோய் நொடியும் இல்லாமல் இந்த மலேசியா மக்கள் சுபிட்சமாக வாழணும், இறைவா உன்னை அடையணும் அவங்க அத்தனை பேரும். அதுக்காக தான் நான் வழிகாட்டுறேன் அப்படின்றதுக்காக இந்த இறைவனை நான் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் அன்போடு இருக்கணும். ஜாதி மதத்தை தூக்கி வெளியே போடுங்க, மனுஷனாக வாழுங்க. அந்த மனித நேயம்தான் மனுஷனை காப்பாற்றும், ஜாதி மதம் காப்பாற்றாது, வேற்றுமையை உண்டாக்கும். ஏழை பணக்காரனை நினைக்காதீங்க, மனுஷனாகவே நினைங்க. அந்த மனுஷத்தன்மை இறைவனோட எத்தனை போய் சேர்க்கவங்கள. அதுக்காக நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சொல்லுமா. ஐயா வணக்கம். வணக்கம்மா. நான் என் பேர் கவிதா, சிரம்பான்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் கவிதா. ஐயா உங்களை பார்க்க வரணும்னு சொல்லும் போது எங்ககிட்ட அவங்க சொன்னது வெள்ளை கலரை தான் உடுப்பு போட்டு வரணுன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் போட்டு வந்துட்டோம். எதனால வெள்ளை கலர் போட்டு வரணுங்க ஐயா? வெள்ளை மட்டும்தான் மனம் தடுமாறாது, மற்ற நிறங்கள் போட்டால் மனம் தடுமாறும். அதனால் என்னை பார்க்க வர்றவங்களுக்கு வெள்ளை இல்லை, உபதேசம் வாங்குறவங்களுக்கு வெள்ளை. ஏன்னா
வெள்ளை நிறத்தில் போட்டு பாடம் பண்ணும்போது மனம் கண் இப்படி அப்படி சாயாது, நிலைச்சு நின்றுடும். ஆனால் கலர் கலராக போட்டுக்கின்னு இருந்தோம்னா மனம் தடுமாறும். அதனால் இறைவனை அடையும் போது மனம் தூய்மையாக இருக்கணும். மேல் உடை தூய்மையாக இருந்தால் பத்தாது, அந்த நேரத்தில் மனமும் தூய்மையாக ஆகணும். அதுக்காக அந்த வெள்ளை அடையாளமாக வச்சு போட்டுன்னு கூடம்மா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம் ஐயா. உங்களோட சொற்பொழிவும் நிறைய நான் யூடியூப்பில் கேட்டிருக்கேன். ஸோ அது வாட்டி உங்களை பற்றி நான் கேட்கும்போதே எனக்கு மனசில் ஒரு ஏக்கம். ஏன்னா நிறைய பேரோட குருமார்களோட சொற்பொழிவும் நான் கேட்டிருக்கேன். ஆனால் உங்களோட நிறைய உண்மைகள் நேராக அடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசில் ஒரு ஏக்கமே வந்துடுச்சு. அப்போ நினச்சேன், சரி இப்போ நிறையா ஃபாலோ பண்ணும்போது இவர் போய் ஊரில் தான் பார்க்கணும் இருக்கு, சுவாமியை போய் ஊரில் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கும் போது அந்த ஏக்கங்கள் திடீர்னு நீங்கள் இங்கே வரேன்னு சொன்னோன்னே மனசில் எனக்கு ஒரே சந்தோஷம். என்னடா நம்ம இயக்கங்கள் வந்து பிரஞ்சம்பு மூலிமா நம்மளுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குன்னு. சரி, என்னோட கேள்வி வந்து என்னென்னு சொன்னால், தியானம் மூலியமாக மட்டும்தான் நம்ம இறைவனை அடைய முடியுமா, இல்லை அதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கா? தியானம் என்ன? ஒருநிலைப்படுத்துவது, மனதை ஒருநிலைப்படுத்துவது. ஒருநிலைப்படுத்த முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி தியானம் வரும்? எப்படி வரும் தியானம்? தியானம்ன்றது தியானம் இல்லை, தர்மம். உன்னையே இறைவனுக்கு தர்மம் பண்ணிடணும், அப்போ நீ இருக்க மாட்டே. அதுதான் ஞானம். அப்படிங்களா? விழுப்பு நெல்லில் போய் கோயிலாக கும்பிட்றதாலையோ, விழுப்பு நெல்லினா கண்ண மூடி உட்காந்துங்கிறதாலையோ அது கிடைக்காது. நீயா தான் இருப்ப. ரெண்டு பொருள் இருக்குது இல்லை, ரெண்டு பொருள் ஒரு பொருள் ஆகணும்னா அந்த பொருளை போய் சேரணும். இது சேர்ந்தால்தான் கடவுளை அடைய முடியும். அது சேராம நானா இருக்கிற வரைக்கும் கடவுளை எப்படி அடைவேன்? அது தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல எண்ணங்கள் பல தடுங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, வந்துகிட்டு தான் இருக்கும். நீ இல்லறத்துல ஈடுபடுற, தொழில் செய்யற, போற இடம்லாம் நீ பேசிதானே ஆகணும். அந்த பேசலாம் உனக்கு எண்ணமா தானே வரும். ஞானிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவன் கடவுளோட சரி, வேற எந்த தொழிலும் ஈடுபடுறது இல்லை. அதனால அவங்க ஞானி ஆனாங்க. நம்ம எல்லாத்துலயும் ஈடுபட நம்ம ஞானி ஆகணும், அது முடியாத காரியம். ஆனால் அந்த பாதையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் சரியான இடத்துக்கிட்டு போய் விடும். சரிங்களையா? சரி, இன்னொன்று என்னன்னு சொன்னால், அதாவது உபதேசம். நம்ம குருமார்கள் ஏற்கனவே நானும் சில குருமார்களை உபதேசம் எடுத்திருக்கேன், தீட்சை எடுத்திருக்கேன். சரி, அந்த மாதிரி திருப்பி நம்ம மேல வேற குருங்களோட தீட்சை எடுக்கலாம். எப்பவுமே ஒரு குரு கிட்ட உபதேசம் வாங்கினா அவர் சொல்லி கொடுத்ததோடவே போகணும். போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் உபதேசம் வாங்கக்கூடாது. சரியா? நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், கொட்டை கட்டிக்கின்னுக்குருவேன், கொண்டை போட்டுக்கின்னுக்குருவேன், காவி கட்டிங்கிறோம், காலில் எல்லாம் போய் விழாதீங்க, ஒரு பலனும் கிடைக்காது. அதெல்லாம் சும்மா வேற வழி இல்லை, ஆசீர்வாதம் பண்றேன்னு பண்ணுவோம். ஆனா அதனால உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனா உங்க தாய் தாப்பன் காலில் விழுங்க, அது பெரும் புண்ணியத்தை தரும். ஏன்னா எந்த தாய் தாப்பனும் எவ்வளவு கொடூரமான பிள்ளைங்களா இருந்தா கூட கெட்டு போகணும்னு ஆசீர்வாதம் பண்ண மாட்டான் இல்லையா? அப்போ அந்த தாய் தாப்பனுடைய ஆசீர்வாதம் தான் அந்த பிள்ளைகளுக்கு முக்கியம். அதனால பெத்த தாய் தாப்பங்கிட்ட வணங்குங்க. தாய் தாப்பம் இல்லாதவங்க அவங்க போட்டோவை வச்சு வணங்கோ, அந்த நினைப்பாவது உங்களுக்கு உண்டாகட்டும். ஆனால் சும்மானா நான் இப்போ தாடி வச்சுக்கிறேன், என் காலில் விழுது, உன்னத்தை கொட்டை கட்டின்னு வரேன், அவங்க காலில் விழுது, இதெல்லாம் தன்னையே தான் ஏமாத்திக்கிறது. அது தேவையில்லாது. ஆனால் அவனுக்கு வேற வழி இல்லாத ஆசீர்வாதம் பண்ணித்தான் ஆகணும். அது அவனுக்கும் நன்மை இல்லை, உனக்கும் ஒரு பயனும் இல்லை. இது தேவையற்ற வேலை. இது நிறைய மக்கள்கிட்ட பழகி போச்சு அப்படி. ஆனால் அது அவசியமே இல்லாத விஷயம். உங்க தாய் தாப்பன் காலில் விழுங்க. எந்த ஒரு குரு உபதேசம் வாங்கன்னா சீடன் காலில் விழணும், அது தப்பு இல்லை. ஏன்னா அவனுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம், அதனால அவன் காலில் விழணும். ஆனால் எல்லாரும் விழக்கூடாது, அது எனக்கு பிடிக்கிறதும் கிடையாது. அதனால அந்த மாதிரி போங்க. ஒரு குரு கிட்ட ஒரு கலையை கற்றுக்குன்னா அந்த குருவோடவே போகணும், எல்லா கலையும் வாங்கணும். சும்மா ரோட்ல போறவங்கிட்ட எல்லாம் போய் ஒரு கலையை வாங்கினீங்கன்னா எதையுமே செய்ய முடியாது, போயிடுவேன் நீ. நான் 10 வித சாப்பாடு வச்சுட்டேன்னா நல்லா சாப்பிட முடியுமா? வீட்டில் ஒரு வித சாப்பாடு போட்டால் அது வயிறார சாப்பிட்டுருவேன். அந்த மாதிரி தான் குருமார்களுக்கு கொடுக்குற வித்தையும். ஒவ்வொரு குருவாக கொடுத்தனா எது செய்யறது, எது சரி, எது தப்புன்னு தெரியாது போயிடுவேன். சரி, அதனால ஒரு குரு கிட்டவே இருங்க, அதுவே உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஓகேயா, ரொம்ப நன்றி. நன்றி. சந்தோஷம். இந்தம்மா அகோரி, ஏம்பா அகோரி, நேற்று வந்தேன் நான், இன்னைக்கு வந்து அது பார்க்கறதுக்கு.
ஏன் ஆத்மானுக்குங்கய்யா. ஆத்மானுக்கு நான் கிடா மாநிலத்தில் வரேன். சரி. இங்கே மலேசியாவில் ஒரு இடத்துல பகுதியில் 2019 உங்கள்கிட்ட இது வாங்கினேன். உபதேசம் வாங்கினீங்களா? வாங்கினேன். எங்கே வாங்கினேன் ஊரில் வாங்கினேன். அதோட இப்போ தான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே எனக்கே தெரியாது இங்கேருந்து ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு. ஸோ என் மனசுக்குள்ளே தோணிச்சு இந்த மாதிரி நடக்க போகுது மலேசியாவில்ன்ட்டு உங்களுக்கு தொடர்பு பண்ணுறேன். அப்போ கிடச்சி எனக்கு. இப்போ இந்த மாதிரி தேகு வந்து எடுத்துக்கிறாரு, அந்த நம்பர்லாம் கொடுத்தீங்க, ஃபோன் நம்பர்லாம். ஸோ கொடுத்தவனு தான் அந்த ஒரு வாரத்தில் எனக்கு வந்து இங்கே வாய்ப்பு கிடைச்சி எனக்கு வரதுக்கு. இல்லைன்னா எனக்கு கிடச்சிருக்காது ஐயா. ரொம்ப சந்தோஷம். நல்லா செய்யுங்க. பாடம் வாங்கிறது உண்மையா? அது இது அவங்க போய் உபதேசம் வாங்குறாங்க, இவங்க போய் உபதேசம் வாங்குறாங்க, நம்மளும் உபதேசம் வாங்கலாம்னு அப்படி வாங்கக்கூடாது. ஆமாம் ஆமாய்யா. நம்மளை முதல்ல நம்ம யோசிக்கணும். ஆமாய்யா. இந்த உபதேசம் வாங்கினா நம்மளால பண்ண முடியுமா? ஆமாம். ஏன்னா மற்ற பாடங்கள்லாம் வேற, இது வேற, இது கடினமான பாடம். ஆமாம் உண்மை. ரெண்டாவது தனித்து உட்காந்து செய்யுது, கூட்டமாக உட்காந்து செய்ய முடியாது. அப்படி தனித்தாக உட்காந்து செய்யும் போது அவன் மனம் அதில் ஏற்றுக்காது. இதெல்லாம் உங்களால் உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இல்லைனாலும் செய்ய முடியாது. இதை இன்னும் இங்கே யோசிக்கணும். யோசித்து நம்மளால் இந்த பாடம் வாங்கினா செய்ய முடியுமா அப்படின்னு. முடியும்னா வாங்கணும். ஆனால் பாடம் வாங்கக்கூடாது, வாங்கிட்டா விடக்கூடாது. இது புலிவால் பிடிச்ச கதை. இது உண்மையா? புளியை வாழை ஊட்டினாலும் நம்மளை கொத்திட்டு அது கூடவும் நம்மளால் ஓட முடியாது. அந்த மாதிரி கதையை ஆக்கிட்டோம். இது வானான்னு நீ விட்டுட்டீங்கன்னாக்கா உன் குடும்பத்தையே கெடுக்கும். எப்படி கெடுதுன்னே நமக்கு தெரியாது. அப்படி கெட்டு போயிடும். அதனால இது முடியும்னா மட்டும் உபதேசம் வாங்குங்க. இது ஒன்றும் கட்சி கிடையாது, உறுப்பினர் சேர்க்கிற விஷயம் கிடையாது, தெய்வீகம். இது நம்மளால சாதிக்க முடியும்னா அது போய் உபதேசம் வாங்க. முடியாதுன்னா விட்டுடுங்க, பாருங்க, பேசுங்க, கொள்ளுங்க. ஆனால் உபதேசம் வாங்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது, உபதேசம் கொடுத்தவங்களுக்கும் நல்லது. எனக்கு பல விஷயம் உபதேசம் வாங்கினால எனக்கு மாற்றங்கள் நிறைய கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் வரும். ஏன் நான் தான் சொல்றேன்னே, ஒரு மனுஷனுக்கு மனசுன்னு அவனுக்கு இருக்கிற வரைக்கும் கேள்விகள் வந்துக்கினே இருக்கும். நிறைய பக்தி நிறைய இருந்தேன். ஸோ அதெல்லாம் விட்டு போய் இப்போ வந்து போயிடும். அது தானாகவே வெளியே போய். இந்த பாடம் பண்ணீங்கன்னா எந்த கோயிலாண்ட போய் விழுந்து விழுந்து கும்பிட்டீங்களோ அந்த கோயில் ஓரம் போனால் கூட கும்பிட மாட்டீங்க. ஆமாங்க. ஏன்னா கடவுள் தனக்குள்ள இருக்குதுன்னு தெரியாத வரைக்கும் உலகமெல்லாம் கும்பிடுவீங்க. கடவுள் தனக்குள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எந்த கோவிலும் கும்பிட மாட்டீங்க. இதை ரொம்ப அழகாக சொல்லுவா, கண்ட கோயிலில் நான் கையெழுத்து கும்பிட்றது இல்லைன்னு. ஏன்னா எனக்குள்ளே இருந்தது தெரியாத வரைக்கும் நான் எல்லா இடத்துக்கும் போயினேன், தண்ணி அரைச்சேன், பூ போட்டேன், இதெல்லாம் வீணான வேலை செய்துட்டேன். ஆனால் எனக்குள்ளே இருந்ததை நான் தெரிஞ்சுக்கின அப்புறம் எந்த கோயிலுக்கும் நான் போகிறதில்ல, எந்த கோயில் தெய்வத்தையும் கையெழுத்து கும்பிட்றதில்லை, என்னையே கும்பிட்டுணும். திருமூலர் சொல்ல தன்னையே அர்ச்சிக்கணுன்றார். தன்னை அர்ச்சிக்காதவன் அவன் கரை சேரவே முடியாதுன்றாரு. எத்தனை அர்ச்சனைகள் பண்ணாலும் தன்னை அர்ச்சிக்க தெரியணும். தன்னை அர்ச்சிக்க தெரியணும்னா ஒரு குரு இல்லாத அர்ச்சிக்க தெரியாது. அதுதான் இந்த கதி பாடம். இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளாக ஒரு சந்தேகமாக இருக்குது. என்னன்னா சிவனும் முனீஸ்வரன் அப்படின்றாங்கய்யா, அது ரெண்டும் ஒன்றாயா? ஒன்றும் எப்படி ஆகும்பா? முனீஸ்வரன்றது மூதோதரிங்க செத்து போனவங்க. காட்டேரி ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொன்றும் கும்பிடுவாங்க. ஒருத்தர் காட்டேரி கும்பிடுவார், ஒருத்தர் முனீஸ்வரன் கும்பிடுவார், ஒருத்தர் வேறு என்ன கும்பிடுவாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குலதெய்வம்னு கும்பிட்டு நிற்பாங்க. இதெல்லாம் இருந்தவங்க செத்து போனவங்களை கும்பிடுறது. அது அப்படிங்களாயா? சிவம்ன்றது உலகத்தை படைச்சிட்டு நம்மளையும் படைச்சிட்டு வேடிக்கை பார்த்து நிற்கிறது சிவம். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், எதை நன்மையை செய்கிறோம், எப்போ கடவுள் வழிபாடு பண்ணுறோம், அதை போய் நம்ம சேருமா, அதை எதிர்பார்த்து நிற்கிறோம். அவன் தந்தை தாய் மாதிரி. இது சும்மா வழியில் போக்கில் முன்னோருங்க நல்லவங்க செத்து போனால் அவங்கள ஒரு குடும்பம் கும்பிட்டு பழகுச்சுன்னா அதுவே குலதெய்வ வழிபாடுன்னு வச்சுக்கிறது. குலதெய்வம் கிடையாது, கோத்திர தெய்வம் கிடையாது. உலகத்தில் ஒரு தெய்வம் தான், அது சிவம் தான், பேரொளி தான். அந்த பேரொளியினுடைய தெய்வால தான் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். அதை வணங்க தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாதையை சொல்லி கொடுக்குறோம். ரொம்ப நன்றியா. நன்றி. வாமா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. என்ன நான் கொடுத்தேன், என்ன கொடுத்த சாப்பிடுவேன்னா? அதான் நிறைய சாப்பாடு வெளியில இருக்கு. வெளியில ஆயிரங்குது, அவங்க கேட்டா பதில் சொல்ல போறேன். நீ கேட்கறனா நீ இல்ல கொடுத்துட்டு கேட்கணும். சரி, உங்களுக்கு இப்ப என்ன? நீ நான் சொல்லி நீ கேட்டு என்னத்துக்கு எனக்கு? அப்புறம் நீயே உன் மனசுல ஏற்பட்டுருக்கணும். குருவை பார்க்க போறோம், குருவுக்கு இது எத்தனை கொடுக்கணும், சாப்பிட சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நியாயங்குது. நான் கொடுத்ததை சாப்பிட்டியான்னா எதுவுமே எத்தனை நீ சும்மா கனியாட்டின்னு வந்துட்டு மைக்கு எத்துக்கின சாப்பிட்டியா? எங்க சாப்பிட்றது? இருந்தா தான் சாப்பிட்றது. என்ன ஓன நான் கேட்டு நீ என்ன கொடுக்குது எனக்கு? ஒன்னா நான் எது ஒன்னா வாங்கி சாப்பிட்றேன்.
சொல்லு. சரி, உங்கள்ட்ட கேள்வி. ஆ சரி, மத்த குருக்கு எல்லாம் எல்லாம் தலப்பா கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க ஏன் கட்ட மாட்டேங்க? நான் அவுத்து விட்டு ஆடிங்கிறேன். சொல்லுமா. முக்காவாசி குருமார்கள் ஏன்னா வந்து தலப்பா கட்டிக்கிறாங்க, சரி. தெரியக்கூடாதுன்னு. நீங்க ஏன் அது செய்ய மாட்டீங்க? அவருக்கு பிடிச்சது ஒரு கல்யாணத்துக்கு இட்டும் போகிறாங்க. ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு காட்டுறாங்க. ஒரு 10 பொண்ணை காட்டுறாங்க. அந்த மாப்பிள்ளை 10 பொண்ணையும் கட்டிப்பானா? சொல்லு. இந்த 10 எனக்கே கட்டிடுங்கன்னு சொல்லுவானா? ஏதாவது ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிக்கும், அதை கட்டுன்னு தானே சொல்லுவான். அது மாதிரி எனக்கு கட்ச பொண்ணு இது அவுத்து போட்ட பொண்ணு, அவனுக்கு கட்சதை கட்டின்னு போகிற பொண்ணு. அதனால் அவன் கட்டின்னு போகிறான், நான் அவுத்து போட்டு வரேன். இவ்வளோதான் வித்தியாசம். இந்த முடிக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தங்குது? இல்லை தலப்பா கட்டுறதால கடவுளுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தங்குது? கொட்டை கட்டுறதால கடவுளுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தங்குது? குடிமி போடுறதால கடவுளுக்கு என்ன? மனசால தான்மா சம்பந்தம். மனசை முதல்ல சீர்படுத்துங்க. அது சீரானாதான் கடவுள் வழிபாடு. அது இல்லாத தலப்பா கட்டிக்கிறது, கொட்டை கட்டிக்கிறது, குடிமி போட்டுக்கிறது, காவி கட்டி, இதுக்கும் கடவுள் வழிபாடு. உடலையே விரும்பலையே கடவுள். உடல் மேலே போடுற வேஷத்தையா கடவுள் விரும்ப போகிறான்? நல்ல உள்ளத்தை கேட்குறான், அதை கொடுக்க மாட்டேன்றீங்க. தலையில் கட்டிக்கிற, கொட்டையில் கட்டிக்கிற, இதெல்லாம் எதுக்கு? மண்ணோட போவோம், கடவுளோட போவாது. கடவுளோட போனோம்னா நல்ல மனசோட வாழுங்க, அதான் கடவுளோட போவோம். சொல்லு. ரெண்டாவது கேள்வி. ஏன் என்கிட்ட மட்டும் அப்படி பேசுறீங்க? சொல்லுமா. எல்லாருக்கிட்டும் அப்படித்தாம்மா பேசுங்கிறேன். எல்லாரும் வந்து தலப்பாவை பத்தியா கேட்டாங்க. நான் அப்படிதான். நீ அப்படி கேட்கும்போது உனக்கு அதை ஏற்ற மாதிரி பதில் சொல்லுங்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். சொல்லு. சரி, இப்ப பாடம் செய்யும் போது ஏன் ரொம்ப சூடு, உடம்பு ஏன் அளவுக்கு மீறி சூடு ஏறுது? ஏன் அளவுக்கு மீறி சூடு ஏறுது? இந்த கை ரெண்டையும் தனித்தனியாக வச்சு பாரு, சூடு இருக்காது. ரெண்டையும் சேர்த்து தேய்ச்சி பாரு. சூடு. அதுதான் பாடம். அதுதான்மா பாடம். சும்மா இருக்கிற வரைக்கும் அது சூடு இல்லை. இப்போ ரெண்டும் ஒராய்ச்சல ஒராயும் போது சூடு ஏறுது. அந்த சூடு கடவுள் வந்து என்னவா இருக்கிறாரு? சூடாதான் இருக்கு. ஒளியா இருக்கிறாரு. அப்போ நீ ஒளியானதான் அதில் போய் சேர். நீ தண்ணியாண்டி நான் அதில் போய் சேருவ. அந்த ஒளியா மாறுறதுக்கு தான், அந்த உஷ்ணத்தை உண்டாக்குறதுக்கு தான் இந்த பாடத்தை கொடுக்குறோம். அது எனக்கு சூடாகி போச்சு, நான் இளநீர் குடிச்சுக்கினேன், சூட்டை தனிச்சிட்டேன்னு நீ எப்பவுமே கடவுள்கிட்ட போக மாட்டேன்னு அர்த்தம். நெருப்பா மாத்திக்கணும் உடம்ப, அப்பதான் இன்னொரு நெருப்புல போய் சேருவேன். தண்ணியா இருந்ததுன்னா நீ அணிஞ்சு போயிடுவேன் எத்தனை வாட்டி அதுக்கிட்ட போனீங்கன்னாலும். அதனால நெருப்பா ஆக்கிக்கோ. சொல்லு. அது ஏன் சில நேரத்துல மட்டும் அந்த கொயின்னு சத்தம் கேக்குது? தனித்தனியா எப்பெல்லாம் இருக்கிறியோ அப்பெல்லாம் அந்த சத்தம் கேட்கும். எப்ப கூட்டத்தோட இருக்கிறியோ அப்ப கேட்காது. இல்ல, நான் எப்போதுமே தனியா தான் இருக்கேன். அத எப்போதுமே அப்படி இப்ப கூட்டத்தில் தானே இருக்கிற நீ. தியானம் பண்ணும்போது தனியா தான் இருப்ப. அது நாதம் வரும், ஓசை வரும் உள்ளந்து. ஒரு இந்த குகை நிறைய அடப்பான இடத்துக்கு போனா ஒரு வண்டு கத்தும், அந்த மாதிரி தான் கேக்குது. அந்த மாதிரி கத்திக்கினே இருக்கும். இவ்வளவு நாள் அது சும்மா இருந்தது. அதான் சொன்னான், சும்மா அந்த சங்க ஊதி கத்தாண்ட ஆண்டின்னு சொன்னான்ல, இதுதான் அது. இப்ப அது சும்மா இருந்தது இவ்வளவு நாள், இவ்வளவு வருஷமா. இப்போ நீ ஊத ஆரம்பிச்சோன்னா அது கத்த ஆரம்பிச்சிச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்? அதுக்கு நீ ஒண்ணுமே செய்யக்கூடாது, அதையே கவனிச்சுக்கணும். நீ உனக்கு உண்மையான ஞானத்துக்கு போனோன்னு இருந்ததுன்னா நீ அந்த சத்தத்தையே கவனிக்கணும். கடவுள் என்ன ஆகிறான்? ஒளியும் ஓசையுமா நாதமயமானவன் பாட்டு பாடுறான் இல்ல? அப்ப நீ நாதமா மாறணும். இந்த நாதத்து கூடவே நீ போனீன்னா கடவுளை போய் சேருவே. இதைதான் அகஸ்தியர் சொன்னாரு. விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த ஓசை தான் உனக்கு குரு. அந்த ஓசை கூடவே நீ போனீன்னா உலகத்துல நீ எப்படி ஜனனமானியோ அப்படி போய் சேர்ந்துருவேன்றார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. ஆசீர்வாதம் பண்றீங்களா? ஆசீர்வாதம் இப்ப கிடையாது, 1 மணிக்கு தான். இப்ப எனக்கு கொடுக்க மாட்டீங்க? யாருக்கும் கிட்ட உனக்கு கொடுத்தா மொத்த பேரும் ஏந்து வருவாங்க. அப்புறம் கிளாஸ் கெட்டு போடும். சரி. 1 மணிக்கு பூவாக்கு போகும்போது ஆசீர்வாதம் பண்றேன். சரி. ஏம்மா நல்லா இருக்கம்மா. ஆத்ம வணக்கம். என் பேர் பாரதி. நான் கோலாலம்பூர்லேருந்து வரேன். என்னோட கேள்வி வந்து, இப்போ பெண்களுக்கு மாதவிடா முடிஞ்ச பிறகு விந்து உற்பத்தி ஆகாது. ஏம்மா விந்து உற்பத்தி ஆகாது. அந்த சுரநீதம் அவங்க பழைய பாடம் எடுத்து செய்ய முடியும்? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதும்மா. விந்துக்கும் சுரோனிதத்துக்கும் மாதவீடுக்கும் சம்பந்தமே கிடையாது. மாதவீடுன்றது உடல்ல பெண்களுக்கு அந்த ஏற்படுற கர்ப்பப்பையில் ஏற்படுற அழுக்கு. விந்துன்றது சுரோனிதம்ன்றது உணவால் ஏற்படுறது.
அது பரிசுத்தமான பொருள். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மாதவீடுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் எந்த உயிரினமும் இருக்காது. பெண்கள் வந்து மாதவிடம் முடிஞ்ச அவர் தான் சரி. மாதவீடுன்னு ஒன்று இல்லை. இப்போ நான் இருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தா நான் பிறக்க போகிறதில்லை. உங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் அந்த மாதவீடு போயிருந்தா நீங்கள் பிறக்க போகிறதில்லை. அந்த மாதவீடு அந்த தீட்டு தான் நம்மளாம் இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறது, மந்திரம் சொல்கிறதும் தீட்டு தான். அந்த மந்திரத்தை ஏற்றுக்கிறதும் தீட்டு தான். தீட்டு இல்லாத எதுவுமே கிடையாது. அதனால் தீட்டுன்னே ஒன்று உலகத்தில் கிடையாது. மனசில் தீட்டு இருக்குது. அந்த மனம்தான் இவன் தீட்டு, இவனை தொட்டா தீட்டு, அவனை தொட்டு எவனை தொட்டாலும் தீட்டு கிடையாது. அப்போ வந்து பெண்கள் வந்து இந்த அவங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு பிறகு நின்றுடும், ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். அது அவங்களுடைய பருவம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால் இதுக்கு அதுக்கு மாதவீடுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இருக்காது. அதனால தான் நான் பல வீடியோக்கள் சொல்லியிருப்பேன், ஆண்கள் வந்து கொடுக்க தான் தெரியும், ஆனால் கொடுத்ததை பாதுகாக்கிறது பெண்களால் தான் முடியும். இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வான்னா, மார்க்கெட்டுக்கு போனேன்னா அவன் எவ்வளோ சொல்கிறானோ அதை கொடுத்துட்டு வாங்கி போட்டுன்னு வந்துடுவேன். ஆனால் பெண்கள்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி 500 ரூபாய் மிச்சத்துன்னு வந்துடுவாங்க. இந்த திறமை பெண்களுக்கு தான் உண்டு. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில் அந்த விந்தை வீச தான் தெரியும். அந்த வீசின விந்தை 10 மாதம் சுமந்து பெத்து எடுக்கிறதுக்கு ஒரு உருவத்தை ஆக்கி கொடுக்கறதுக்கு பெண்களால் மட்டும்தான் முடியும். அந்த பெண்கள்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னே ஒன்று இல்லை. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், பெண்கள் என்றவங்க உலகத்தில் உயர்ந்தவங்க. ஏதோ ஒரு பெண்கள் தவறு செய்யுது, ஏதோ ஒரு பெண்கள் கெட்டு போகுது, அதை வச்சு பெண்கள் வர்க்கத்தையே குறை சொல்ல முடியாது. பெண்கள் இல்லைன்னா உலகம்னே ஒன்று கிடையாதுமா. எல்லா இனத்திலையும், மனித இனத்தில் மட்டும் கிடையாது, உயிரினங்கள் அத்தனையிலுமே பெண்ணுன்ற ஒரு உருவம் இல்லைன்னா ஆண் என்ற ஒரு உருவமும் கிடையாது, உலகமும் கிடையாது. அப்போ பெண் உயர்ந்தவ. அதனால்தான் ஆணுக்கு இல்லாத பேரெல்லாம் பெண்களுக்கு உண்டு. எல்லா நதிக்கும் பெண் பேர் தான் உண்டு. ஏன்னா அதுதான் உலகத்தை உற்பத்தி. ஏன் அது இந்த பூமிக்கே பெண் பேர் தான் உண்டு, பூமாதேவின்னு பேர். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுது. அது உற்பத்தி பண்ணலன்னா இங்கே உயிரினமே ஒன்றும் இருக்காது. அப்போ எங்கே அது உற்பத்தி ஆகுதோ அது தாயாக மாறுது. அந்த தாய் தான் பூமி. உலகத்தில் பெண்கள் தான் தாய், அந்த தாய் பெண்கள் தான் பூமி. இந்த பெண்ணுன்ற ஒரு உருவம் இல்லைன்னா உலகம்ன்றது ஒன்று இருக்காதும்மா. ரெண்டாவது கேள்வி சொல்லுமா. இப்போ எங்களுக்கு வந்து நீங்க தான் அறிமுகமானீங்க, ஏமா நீங்க தான் அறிமுகமாகனீங்க குருவா. இப்போ மலேசியாவில் வந்து தியாகராஜன் ஐயா கிட்ட வந்து உபதேசம் எடுக்க சொல்றீங்க. இப்போ நாங்கள் யாரை குருவா எடுத்துக்கிறது? இப்போ அவர்கிட்ட உபதேசம் எடுக்கிறோம், தப்பு இல்லை. ஏன்னா இப்போ தியாகராஜன் வந்து நான் என்ன சொல்கிறேன், இங்கே முதல் உபதேசம் தான் இன்னைக்கு கொடுக்க முடியும். ரெண்டாவது உபதேசத்தில் இங்கே நம்ம இருக்க போதில்லை, கொடுக்க போதில்லை. அப்போ ரெண்டாவது உபதேசம்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. இப்போ அவர் குரு நான் தானே. அவர் உபதேசம் கொடுத்தவரை குருவாக ஏற்றுக்கணும், என்னை ஏற்றுக்கணும், ரெண்டும் ஒன்று தான். அதனால தியாகராஜனையே குருவாக ஏற்றுக்குங்க. ஏன்னா தியாகராஜனுக்கு வந்து ஒரு நல்ல உள்ளம், பரிசுத்தமான உள்ளம். எத்தனையோ லட்சம் பேருக்கு நான் உபதேசம் கொடுத்தேன். ஆனால் அத்தனை லட்சம் பேரும் செய்யாத செயலை தியாகராஜன் செய்தான். ஏன்? கோவில் கட்டுறதால் தியாகராஜனுக்கு என்ன? அவன் வீட்டுக்கு அவன் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணலாமே, பொண்ணுக்கு என்ன பண்ணலாமே, பிள்ளைக்கு என்ன பண்ணலாமே. அப்போ ஒரு கோவில் கட்டும்போது இப்போ உலகத்துக்காக ஏதோ செய்யணும், தூண்டுதல் அந்த மனம். அந்த தூண்டுதல் எல்லாருக்கும் வருமா? அது வரவன் பரிசுத்தமானவன் இல்லையா? அப்போ அந்த பரிசுத்தமானவனை குருவா ஏற்றுக்கல, தப்பு இல்லையே. அதனால தியாகராஜனை குருவா ஏற்றுக்குங்க. எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்க. அப்படி அவன் சொல்லலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். என்ன தப்பு இல்லை. என்னதான் குருவா ஏற்றுக்கணும்னு அவசியமே. நான் இப்போ கூட காலையில் கூட சொன்னேன், நான் இல்லை குரு, நான் ஒரு வழிபோக்கன் தான், உங்க மனம்தான் குரு அப்படின்னு சொல்லி. எப்பவுமே தாத்தா தாத்தா தான் சொல்லுவேன். எப்படியாவது சொல்லிக்கோ, நீ தாத்தான்னு சொல்லு, டே பையான்னு சொல்லு, எதோ ஒன்னா சொல்லு. சிவாய்க்கர் சொல்றாரு, கடவுளை வந்து சில பேர் கடவுள் இல்லைன்னு திட்டுறான், சில பேர் கடவுள் இருக்கிறான்னு வாழ்த்துறான். வாழ்த்தினாலும் கடவுள்கிட்ட போவாது, திட்டினாலும் கடவுள்கிட்ட போவாது. அது ரெண்டுமே உன்னோடவே நின்றுடும். கௌதம புத்தர் ஒரு வழியில் போறார். பெரிய மகான், ஒரு மன்னன் மகானா மாறினார். அவர் போகும்போது சில பேர் அவருக்கு ஆகாதவங்க அவர் வழி மடக்கி அசிங்கமாக திட்டுறாங்க.
அவர் ஒன்றுமே சொல்லலை, கம்மன் நின்று இருந்தார். அவங்க எல்லாம் ஆளாளுக்கு கண்டபடி பேசுகிறாங்க. எல்லாம் பேசி நின்றுட்ட பிறகு சொல்கிறார், நான் போட்டாப்பா அப்படின்றார். போடா அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய மகானை. அவர் ஒன்றும் கோவப்படல, போயிட்டார். போயிட்டு 2 வாரம் பொறுத்து திருப்பி அதே வழியில் வர்றாரு. இந்த திட்டினவெல்லாம் என்ன பண்ணுறான், பூ மாலை கையில் வாங்கி பழம்லாம் வாங்கி வச்சு நிற்கிறான், மடக்கிறான். என்ன பண்ணுறாரு, இந்த மாலையெல்லாம் போடணும் சாமி, நாங்கள் புத்தி இல்லாத உங்களை வந்து கண்டபடி பேசிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் உங்களுடைய அருமை தெரியாத பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த மாலை பூ பழம்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, முதல்ல திட்டும்போது பேசலை, இப்போ வாழ்த்த வரும்போது பேசுகிறாரு. அன்னைக்கு நீ திட்டினா தெரியுமா, அது எனக்கு இல்லை உனக்கு தான். இன்னைக்கு கொண்டுன்னு வந்துக்கிறதுமா, இதுவும் எந்த இல்லை உனக்கு தான். நான் எதையுமே உலகத்தில் இருக்கிறத எடுக்கிறது இல்லை. அதனால உலகத்தில் இருக்கிறவன் என்னை திட்டினாலும் வாழ்த்தினாலும் அது அவனுக்கே சொந்தமே தவிர எனக்கு சொந்தம் இல்லைன்றாரு. இதை தான் கடவுளும் சொல்கிறான். அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோன்றான். ஆகாயத்தை அம்பால் அடிச்சு அசங்க முடியுமா? அசங்க முடியாது. கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ? அதை வந்து எவ்வளோ கலக்கினாலும் கலக்க முடியுமா கடலை போய்? அது மாதிரி கடல் மாதிரியும் ஆகாயம் மாதிரியும் கடவுள். அவனை திட்டினாலும் அவங்ககிட்ட போகாது, அவனை வாழ்த்தினாலும் அவங்ககிட்ட போகாது. எல்லாம் நமக்காகவே நின்றுடும். அது மாதிரி நீ எதை சொன்னாலும் அது உனக்காகவே, எனக்கு இல்லைம்மா. நான் கோலம்பூர்லேருந்து வந்திருக்கேன். சரி. முதல்ல நாகேஸ்வரி பேசுனாங்களா, அவங்களோட தங்கச்சி. சரி. ஸோ நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். இன்னைக்கு எனக்கு அந்த பிராப்தம் கிடச்சிருச்சு சாமி. உங்களை பார்க்கணுன்னு, நேரில் பார்க்கணுன்னு நினச்சேன். இன்னைக்கு பிராப்தம் கிடச்சிருச்சு. அதுக்கு ரொம்ப அதுதான்மா. நான் எத்தனையோ இங்கிலாண்டில் முதல் வெளிநாட்டிலேருந்து, கனடாவிலேருந்து, இங்கிலாந்துலேருந்து தான் வதனின்னு ஒரு அம்மா உபதேசம் வாங்கினாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து கனடாவிலேருந்து வந்து சிவகுமார்னு ஒருத்தர் உபதேசம் வாங்கினார். அவங்கெல்லாம் இப்போ கூப்பிட்டுன்னுக்குறாங்க. கனடாவுக்கு கூப்பிட்றாங்க, இங்கிலாண்டுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் நான் எந்த நாட்டுக்குமே போகல. ஆனால் இங்கே தான் வந்தேன். ஏன் இங்கே வந்தேன்னா, இங்கே போன வருஷமே நான் வர வேண்டியது, இந்த கொரோனா சொல்ல வர முடியாமல் போயிடுச்சு. அது இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னே இங்கேருந்து ஒரு 40 பேர் வந்தாங்க. அப்போவும் கேட்டாங்க, சரிப்பா வரேன்னு சொன்னேன். அதனால் முதல்ல நான் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவில் டாக்டர் ஒருத்தர் ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, சாமி நிறைய சாமியாருங்க இங்கே வராங்க, பார்க்க முடியாதவங்க அவங்க பார்க்குறாங்க, அப்படி நீங்கள் அது மாதிரி வருவீங்களா சாமி? நான் அது மாதிரிலாம் வரமாட்டேம்மான்னு. ஏன்னா இது ஞானம். நான் வீடு வீடாக போய் தேடி சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த ஞானத்துக்கு மரியாதை இருக்காது. ஞானம்ன்றது ஒரு குருவை தேடி சீடம் போகணும், ஆசீர்வாதம் பண்ணணும், கலையை தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை அடையணும், அதான் மரியாதை. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு காரணம், எங்கேயும் போகாத, இங்கே கோவில் கட்டிக்குது, அந்த கோவிலுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், கோயில் அங்கே வராது, அதனால் இங்கே வந்துக்கிறேம்மா. அதனால் நான் எந்த ஊருக்கும் தண்டல்காரன் மாதிரி தடி எடுத்துக்கிட்டு போகிறதில்லை. நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தால் சொல்லிக் கொடுப்பேன். நான் தேடி போய் யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. நீங்கள் ஒருத்தராவது இப்படி இருக்கிறீங்களே சாமி, இந்த தண்டல்காரன் மாதிரி திரியிறானுங்க சாமியாருங்கெல்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இவ்வளோ பேரை ஒன்றா உட்கார வச்சு, ஒரு 2000 பேரை ஒன்றா உட்கார வச்சுட்டு எந்த ஞானமும் கற்றுக் கொடுக்க முடியாது. அது சும்மா பார்மாலிட்டி, வசூலுக்கு ஒன்றா போகலாம், ஞானம் வராது. ஞானம் வரனா தனியாக கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் சொன்னான், குரு பாடம் வந்து தனித்து சொல்லிக் கொடுக்கணும், கூட்டத்தில் சொன்னால் ஒன்றும் புரியாதுடான்ட்டு. அந்த மாதிரி வழியில் போகிறவன் நான். அதனால் வந்து இந்த ஊராக திரியறதெல்லாம் இல்லை. இங்கே தான் முதல் வெளிநாடு பயணம்னு என் வாழ்க்கையிலே தான் ஃபஸ்ட்டு. இதோட முடிச்சிடுவேன். சாமி இன்னும் நிறைய போகணும். ஆமாம்மா, சொல்லுங்க சாமி. ரெட்டப்பிறவின்னு சொல்கிறோம். தம்பி தங்கச்சின்னு பிறக்கிறோம், இல்லை அக்கா அண்ணன்னு பிறக்கிறோம், அப்படி பிறந்துடும். நானும் ரெட்டை பிள்ளைங்க தான், ராமாயி லட்சுமணன்னு. ஸோ இந்த ரெட்டை குழந்தைங்களை வந்து சொல்கிறாங்க உயிர் இது, அவங்களுக்கு எதுவும் ஃபீல் பண்ணா அது நம்மளும் உணர்வு. ஆமாம், 2 உருவம் ஒரு விந்தில் உருவானது. அப்போ தம்பியோட இது வந்து எண்ணமும் நமக்கும் ஒன்றாயிடும். அவன் எது சாப்பிட்டாலும் நமக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரும், நம்ம எது சாப்பிட்டாலும் அவனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். ஏன்னா ஒரே விந்தில் ஒரே டைமில் ரெட்டை பிறப்பு வந்தது. என் கூட பிறந்ததுங்க எங்கள் அக்கா அப்படின்றோம். கூட யாரும் பிறக்கிறதில்ல, நம்ம ஒண்டி தான் பிறந்தோம். அவங்க 4 வருஷம் போட்டு தான் பிறந்தாங்க. அதனால் கூட பிறப்புன்றது இந்த ரெட்டைப்பிறவி தான் கூட பிறப்பு. அந்த ரெட்டைப்பிறவி வந்து அணுக்கள் வந்து விந்தில் 2 அணுக்களாக மாறிடும். கோடி அணுக்கள் இருக்கும் அதில். ஒன்று சாப்பிட்டு 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 வளரும்.
வளரும் போது அதில் மீறுறது 2 மீந்துடும். 2 மீந்துட்டுனா 2 குழந்தை ரெட்டை பருவாக பிறக்கும். அதையும் சாப்பிட்டுட்டுதுன்னா ஒரு குழந்தையாக பிறக்கும். இந்த அணுக்கள் தான் அதுக்கு காரணம். அந்த ரெட்டை பருவாக பிறந்ததால் அது என்ன நினைக்குதோ அது நமக்கு பாதிக்கும், நம்ம என்ன நினைக்குதோ அதுக்கு பாதிக்கும். இது ரெட்டை பிரிவினுடைய பயன். மற்றதுக்கெல்லாம் அப்படி இருக்காது. சொல்லு. அடுத்தது சாமி, முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்றாங்க, நம்ம செய்யறோம். ஆனா அது எப்படி வழிமுறையோட செய்யணும் இதுன்னு தெரிய மாட்டேங்குது. முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும்னு ஒரு வழிபாடும் இல்லைம்மா. உங்கள் அப்பா இருக்கிறாரு, இறந்துட்டாரு, உங்கள் அம்மா இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க. அவங்க 2 பேர் ஃபோட்டோவை வச்சுக்கோ, ஒரு படையல் பண்ண அவங்க இறந்த நாளில் போடு. அதை போடுறதால அவங்களுக்கு போகுமான்னு அவங்களுக்கு போகாது. அதை 10 பேர் சாப்பிடும் போது அவங்க வயிறு குளிரும். அந்த 10 பேர் உன்னை வாழ்த்துவாங்க. 2வது உன் பிள்ளைங்களுக்கு இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, இதான் தாத்தா, இதான் ஆயான்னு தெரியும். அதுக்காக தான் எல்லாம் செய்யுது. செத்தவங்க போய் பிறந்துடுவாங்க, அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யப்படுற விஷயம் அது. திதி கொடுப்பது சாமி, தாய் தகப்பனுக்கு திதி கொடுக்கறது அதெல்லாம் தேவையாட்டுது. அது தொழில். அதெல்லாம் நான் கொடுக்கறதும் கிடையாது, யாருக்கும் சொல்றதும் கிடையாது. நீ மனசார உன் தாய் தப்புனுவானுங்க ஒச்சி சோறு போடுற, கொலை பண்ணி திட்டி அடிச்சு அனாத ஆசிரமத்தில் சேர்த்து போட்டு அப்புறம் திதி கொடுத்துக்கின்னு போய் சேர்ந்துக்குமா? இது ஏமாத்துற வேலை இல்லையா அப்பா அம்மாவையே? அப்பா அம்மா வச்சு சோறு போட்டியா? உன் ஆம்படியா தான் பெருசுன்னு இருந்து வாழ்ந்திய தாய் தப்புன்னு என்னைக்காவது நினைச்சியா? செத்து போன பிறகு மட்டும் திதி கொடுத்த போய் வாங்கிப்பாங்கல்ல? திதி கொடுக்கறது அடையாளம். உன் அப்பா அம்மா உடல் தானே. உள்ளகிற பொருள் அவனுக்காவது அடையாளம் தெரியுமா? அது உள்ளகிற பொருள் தனியா போயிடுச்சு, உடல் தான் உங்ககிட்ட விட்டுட்டு போயிடுச்சு. நீ படிச்சது உங்ககிட்ட இருந்துச்சு, இறைவன் படிச்சது வெளியே போயிடுச்சு. அதனால அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது, உடலுக்கும் உனக்கும் தான் சம்பந்தம். சாபத்தை பத்தி, சாபம் உண்மையாலே இருக்கா? சாபம் பெற்றவங்க எப்படி அதுல இருந்து மீள்றது? பெற்றவங்க கிட்ட சாபம் வாங்கணும்னு நினைக்க கூடாது. முதல்ல பெற்றவங்களுக்கு எதிர்மாறா நடந்தீங்கன்னா சாபிப்பாங்க. மற்றவங்க சபிச்சா பலிக்காது, ஆனால் பெற்றவங்க சபிச்சாலும் கண்டிப்பா பலிக்கும். ஏன்னா பட்டினத்தார் சொல்றாரு, முன்னையிட்ட தீ முப்புறத்திலே. அவங்க அம்மா இறந்தாப்ப சொல்றாரு, எல்லாத்தையும் பாடிட்டு, முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ முழுக முழுகவே என்றார் அம்மாவை கொளுத்தும் போது. அப்போ ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, அவன் திட்டுறான் நம்மள, நம்ம திட்டுறான் அவங்கள, ஆனா அதெல்லாம் பலிக்காது. தாய் தகப்பனுடைய சாபம் கண்டிப்பா பிள்ளைங்களை பாதிக்கும், அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் தாய் தப்ப மனம் கோணாத நடந்துக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றது. சொல்லு. அவங்க மன்னிக்கலனா? மன்னிக்கல, அவங்க மன்னிக்காம போயிட்டாங்க. மன்னிக்காம போற அளவுக்கு நீ தப்பு பண்ணன்னு அர்த்தம். ஒரு தாய் தப்பன் எத்தனை தப்பு பண்ணாலும் அடிச்சு அரவணைக்கிறவன் தான் தாய் தப்பன். அடிச்சு அரவணைப்பாங்க. ஆனா அந்த தாய் தப்ப அரவணைக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிக்கிறன்னா நீ அட்டூழியம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். இது இப்ப தெரியாது உனக்கு, நாளைக்கு உன் பிள்ளைங்க செய்யும் போது நீ வருத்தப்படுவே. நேற்று எங்க அம்மா அப்பாவுக்கு நான் செய்தேன், இன்னைக்கு எனக்கு என் பிள்ளைங்க செய்துன்றது. அதனால தாய் தப்பன் கடவுளா கடவுள் எல்லாம் அப்புறம். இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினது உங்களை தாய் தப்பன் தான். அந்த தாய் தகப்பனை எவன் ஒருத்தன் தெய்வமா நினைக்கிறான்னு அவன் வாழ்க்கையெல்லாம் நிம்மதியா இருக்கும். அதனால தாய் தகப்பனை மதிக்க கத்துங்க. உங்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினதே தாய் தகப்பன் தான். அந்த தாய் தகப்பனை கடவுளா நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த தாய் தகப்பனுடைய வயிறேறிய விட்டுட்டு நீங்க வாழ்ந்துடலான்னா அது ஒருபோதும் நடக்காது. அது சரியான நேரத்தில் அவங்களுடைய சாபம் பழிச்சிடும். வணக்கம் ஐயா, என் பேர் லுஷ்வின்ராஜ், சிரமான்லேருந்து வரேன். நீங்கள் சொன்னீங்க இந்த ஓம் சக்தி, ஓம் முருகா, அதெல்லாம் ஓம் இருந்தால் தான் அதுக்கு என்ன சொல்கிறது பலன்னு சொன்னீங்க. அந்த ஓம்ங்கிற மந்திரம் எப்படி உண்டானுச்சு? எப்படி அந்த ஓம்ங்கிற மந்திரம் வந்துச்சு? ஓம்ன்றதை சாதாரணமாக நினச்சிடாதுங்க. ஒரு விதையத்து போய் மண்ணில் நட்டிங்கன்னா அது முளைச்சி வரும்போது ஓம் என்ற வடிவில் தான் முளைச்சி வரும். தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த ஓம் என்ற வடிவத்தில் தான் வரும். ஏன், உனக்கு உயிரே ஓம் என்ற வடிவத்தில் தான் இருக்குது. அந்த ஓமை நினைக்கலாம் உடல் உதவாது. அந்த ஓம் தான் உன்னை ஏக்குது, ஏங்க வைக்கிது. இப்போ உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். எது போச்சு? அந்த ஓம் வெளியே போயிடுச்சுன்னா உடம்பு படுத்துக்குது.
அப்போ ஓம் இருந்தால் தான் ஏக்கம். அதே மாதிரி ஒரு தெய்வ வழிபாட்டில் போனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஓம் சேர்க்கணும். ஓம் சேர்க்கத்தா உயிரும் உடலும் சேர்ந்தால் தான் ஏக்கம். அதே மாதிரி ஓமும் மற்ற பேரும் சேர்ந்தால் தான் ஏக்கம். அதனால் ஓம் தான் முக்கியம். வணக்கம் ஐயா, என் பேர் கஸ்தூரி, நான் சாம்பான்லேருந்து வந்திருக்கேன். ஐயா, இப்போ ஒரே குடும்பத்தில் தான் இருக்கோம் எல்லாரும். ஸோ எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், பார்த்துக்கிறோம், எல்லாம் பேசிக்கிறோம். அவங்களுக்கு இது செய்யணும் அதை செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அவங்க நம்மளை செஞ்சதை நினச்சா ரொம்ப கோவம் வருது, செய்யக்கூடாதுன்னு தோணுது. நல்லதும் வருது, கெட்டதும் வருது. அது எதனாலயா? வாழ்க்கைனாவ இரவு வருது, பகல் வருது. உடல் இருக்குது, உயிர் இருக்குது, ரெண்டாக தானே இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கையும் ரெண்டாக தான் இருக்கும். நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ரெண்டையும் சகிச்சுக்கின்னு பயணம் பண்ணுறது தான் வாழ்க்கைமா. நன்மையே ஓனன்னா கிடைக்காது. நிழல் இருந்தால் தான் வெயிலினுடைய அருமை தெரியும், வெயில் இருந்தால் தான் நிழலினுடைய அருமை தெரியும். துன்பம் இருந்தால் கெட்டவன் இருந்தால் தான் நல்லவனுடைய அருமை தெரியும். கெட்டவன் இல்லைன்னா நல்லவனை பற்றி பேச போகிறதில்ல. அது மாதிரி இப்போ நீ பேசுறது ஒன்று இருக்கிறதால தானே ஒன்று கேட்க வந்த. அப்போ ஏதோ ஒரு ரெண்டும் இருக்கணும். இறைவன் படைக்கும் போதே உலகத்தை நன்மையும் தீமையும் கலந்து தான் படித்தான். இரவும் பகலும் கலந்து தான் படித்தான். பாசமும் பிரிவும் கலந்து தான் படித்தான். எல்லாம் கலந்து தான். ஏன்னா அப்போ தான் ஒன்றுனுடைய அருமை ஒன்றுக்கு தெரியும். அதனால் ரெண்டும் இருந்தால் தான் வாழ்க்கை. வணக்கம் சாமி. வணக்கம்மா. கலாவதி, கோலம்புள்ளிருந்து வரேன். இந்த கூட்டு எண் வந்து ரொம்ப எல்லாரும் பார்ப்பாங்க. ஏமா கூட்டு எண் லைக் 5ஆம் நம்பரு, 1ஆம் நம்பரு, 3ஆம் நம்பருன்னு பிறந்த தேதி, வீடு, வாகனம், இது வாங்கினாலும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. அதெல்லாம் மனசனுடைய ஆசை. 9ஆம் தேதி கார் வாங்கினான்னா எனக்கு 9 நம்பர் வேணும்னுவான். அதுக்காக ஒரு 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பான். இதனால் ஒன்றே ஆக போதில்லை. அந்த எந்த கார் வாங்கினாலும் அது ஓட தான் போகுது. இது மனுஷனுடைய ஆசை. அந்த நம்பருங்க அவனுக்கு பிடிக்கும், அந்த நம்பரை கேட்டு வாங்குவான். அந்த நம்பர்லேயே அவன் ஏதாவது பண்ணுவான். அதெல்லாம் மனசு ஆசைம்மா. அதனால் ஒரு பயணம் கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி தான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ எல்லாத்தையும் வாங்கி பண்ணாலும் உன் நேரம் கெட்டு போச்சுன்னா நயா பைசா கூட போனி ஆகாது, லாஸ் ஆகி தான் போவேன். மொத்தத்தில் உன் விதி அதுக்கு ஒத்துழைக்கணும். அது தான் வாழ்க்கையே. வாஸ்து பார்த்து வீடு கட்டுவான், குட்டி சவராக போடுவான். எதுவுமே பார்க்காத வீடு கட்டுவான், நல்லா இருப்பான் ஓஹோன்ட்டு. அவனுடைய நேரம் நல்லா. எந்த இது ஜோசியங்கிட்ட போகிறங்கிட்ட நாள் கேட்க மாட்டான். அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பான், பண்ணிவிடுவான். நல்லா ஓஹோன்னு வந்துடும். ஒன்றும் தெரியாது அவனுக்கு. ஆனால் அவன் தொட்டதெல்லாம் தொலைங்கிட்டான். எல்லாம் தெரியும். நாள் பார்ப்பான், அவன் நேரம் பார்ப்பான், எல்லாம் பார்த்து தொங்குவான். ஒன்று லாஸ் ஆகிடுவான். இது அதெல்லாம் கிடையாது. உனக்கு தலையெழுத்தில் இருக்குது. அது நீ எப்படி வாழணும் அந்த உலகத்தில் அப்படின்றது உன் தலையத்தில். அதுபடி தான் வாழ்க்காவும். அந்த வாஸ்து பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, நம்பர் பார்க்கறதுல ஒன்றுமே கிடையாது. இதான் மன திருப்தி. இப்போ ஒரு கோயிலுக்கு போய் வரான், என்னப்பா கோயிலுக்கு போய், ஆமாங்க சந்தோஷமாக இருந்தங்க ஒரு 1 மணி நேரம் அப்படின்னு. 1 மணி நேரம் சந்தோஷமாக இருந்தேன், அப்புறமா பழையபடி தான் ஆகிட்டேன் இல்லையா? ஆனால் கோயிலுக்கு போனால் தான் அந்த சந்தோஷம் கிடைக்குது உனக்கு. அது மாதிரி இந்த நம்பரை வச்சுக்கின்னு செய்தால் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதனால நம்பரை தேடுறாங்க. அதே மாதிரி தான் வீடு, ஒரு வீட்டுக்கு போனாலும் வீடு அதுதான்மா. வாசப்படி இந்த பக்கங்க தான், அந்த பக்கங்க தான். எந்த பக்கம் இருந்தாலும் உன் நேரம் நல்லா இல்லாத இருந்தால் எல்லா வீடும் கெட்ட வீடாகிடும். உன் நேரம் நல்லா இல்லைன்னா எல்லா பிஸ்னஸும் லாஸ் ஆகிடும். உன் நேரம் ஒத்துழைக்கணும். ஒத்துழைச்சால் எல்லாமே கைகூடும். ஆத்ம வணக்கம் ஐயா. என் பேர் குணாலன். நான் இந்த ஊர் தான். ஸோ எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஏன்னா உங்களோட வீடியோ பல வாட்டி யூடியூப்பில் கேட்டிருக்கோம். பல மன கஷ்டங்கள் வரப்போ உங்களோட வீடியோ பெரும் ஒரு பதிலாக இருந்திருக்கு. ஸோ அப்பயும் சில கேள்விகள் இருக்கு ஐயா. ஓகே, இன்று நம்ம அதாவது உலக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து கடவுளை நோக்கி போகிற வாழ்க்கையில் இருக்கோம். ஸோ இப்போ அந்த வாழ்க்கைக்கு போனோமா நம்மளா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளா இருக்கிறப்ப நம்ம பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படியா? ஏன்னா நம்ம விருப்பத்துக்குமே நம்ம இருக்க முடியாது. அதனால்தான் திருவள்ளுவர் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை பற்றி சொல்றார். பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகு இல்லை அப்படின்ட்டார். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஈடுபடும் போது சம்பாரிச்சு தான் ஆகணும். சம்பாதிக்கணும்னா போன உடனே ஏதோ எடுத்துன்னு வந்துட முடியாது. அது பல பிரச்சனைகளை சந்தித்து தான் போய் சம்பாதிக்க முடியும். இந்த பிரச்சனைகள் சந்திக்கிறோன்றதுனால கடவுள் வழிபாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. கடவுள் வழிபாடு இல்லாதது மிருகம். அது ஒரு மனித பிறவியே கிடையாது. ஏன்னா மனிதனாவே இறைவனை வழிபாட வந்த உருவம் அது.
உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசி இருக்குதுன்றாங்க. அத்தனையும் குனிஞ்சு தான் நடக்குது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கிறான் உலகம் ஃபுல்லாக. ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்துறான்? கடவுளே இவனுக்குள்ளே தான் வாழ்ந்துங்குது. அப்படி வாழ்ந்துனுங்கிற கடவுளை பற்றி இவன் நினைக்கலன்னு சொன்னால் இவன் மனுஷனாவன் மிருகம் தானே அது. அதனால் கடவுளை பற்றி வாழணும். அதே நேரத்தில் உலக வாழ்க்கைக்கு வந்துட்ட உலக வாழ்க்கை குடும்பம் காப்பாற்றி தான் ஆகணும். அதனால் ரெண்டுமே நான் அடிக்கடி சொல்லுவேன். குடும்பத்தை ஒரு கையில் பிடிங்க, கடவுளை ஒரு கையில் பிடிங்க. குடும்பம் ஒரு நாள் உங்களை கைவிடும், அப்போ 2 கையில் கடவுளை பிடிங்க அப்படின்னுவேன். அது மாதிரி வாழ்க்கையில் பேலன்ஸ் பண்ணி போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. மனைவின்றவள ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடாது. செல்லம் கொடுத்தா கெட்டு போயிடுவா. ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடாது. தொல்லை கொடுத்தாலும் கெட்டு போயிடுவா. வாழ்க்கை இது. அதில் மிதமாக போகணும், சமமாக போகணும். அவங்க உன்னுடைய குணம் தெரிஞ்சு நடந்துக்கணும், நீ அவங்களுடைய குணம் தெரிஞ்சு நடந்துக்கணும். இப்படி ஒருத்தரை அடிமைப்பட்டி கணவன் மனைவின்றது ஒரு தேர் மாதிரி, 2 சக்கரங்கள் மாதிரி. 2ம் சரியாக போகலன்னா சாஞ்சிரும். அந்த குடும்பம் கணவன் மனைவி 2 பேரும் சரியாக இல்லைன்னா அந்த குடும்பம் சாஞ்சிடும். அதனால் கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஒற்றுமையை பார்த்து நம்ம குழந்தைங்க வளரணும். அதுங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா நீ சண்டை சச்சரவு ஏற்ற தாழ்வு உண்டாக்கிக்கினா நாளைக்கு உன் குழந்தைங்க அதே தான் பண்ணும். அப்புறம் அவங்கள சமாதானம் பண்ணுறது உனக்கு வேலையாக போயிடும். இது இல்லாமல் அன்போட வாழுங்க, எல்லாரும் சமம்னு வாழுங்க. யாரும் கணவன் மனைவி அடிமைப்படுத்தக்கூடாது, மனைவி கணவன் அடிமைப்படுத்தக்கூடாது. ஒருத்தர் இல்லாத ஒருத்தர் வாழ முடியாது. அதனால் எல்லாரும் சமமாக வாழ பழகுங்க, நல்லா இருக்கும் வாழ்க்கை. அது கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் சாதிக்க முடியும். ஆனால் கணவன் மனைவி சரியா இல்லைன்னா 2 பேரும் பரிஸ்பாரம் பண்ணிக்க முடியாது. நீ மட்டும்தான் வேதனைப்படணும். அது மனசை உறுத்தும். அதனால் சமமாக வாழுங்க, அந்த பிரச்சனை இருக்காது. சரிங்க ஐயா. அந்த மாரி இருக்கிறப்ப பற்றுன்ற ஒரு விஷயம் வருது. ஏன்னா நம்ம உலக வாழ்க்கையில் பற்றா இருக்கணும்.